நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. என்னடா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்காதீங்க. அம்மாவுக்கு தையல் அப்படின்னு வந்துட்டாக்க அவ்வளோதான், அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் வேணாம். சரி, இப்போ இது வந்து இவ்வளவு நான் இவ்வளோ ப்ளவுஸ் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இந்த மழை சீசனுக்குள்ளார எல்லாம் தச்சு பட்டன் கட்டி எல்லாமே சரி பண்ணி ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 1 இயருக்கு மிஷின் பக்கெட்டு வேலை இருக்காது. போன வாட்டி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம், ஆடி மாதத்துக்கு 3 சேலை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். பட் இந்த வாட்டி அந்த வீடியோ போட முடியல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், டைம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி பாருங்க, இது வந்து இப்போ இந்த தீபாவளிக்காக நான் வழக்கமாக ஒரு கடையில் வந்து சேலை எடுப்போம், மன்னார்குடியில் கேஸ்கேல எடுப்போம். அப்போ வந்து என்ன செய்வேன்னா, ஒரு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேணுமோ வேண்டாமோ அந்த வழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டேன்னா அங்கே போய் ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மாதிரி இது அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தது இது அப்படியே இருக்குது. இதை பற்றி நான் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு, சொல்கிறேன். இந்த சேலை இது இன்னும் நிறைய, இந்த சேலை இது 3மே ஒரு வேலன்டெக்ஸ்னு ஒரு கடையில் எடுத்ததுங்க. வேலன்டெக்ஸ்னா எங்கங்கிறீங்களா, நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் அந்த ஆட்டோ ஓனர் இருக்கான்ல, அந்த பையன் வந்து எங்கள் அக்கா பையன் தான். அந்த பையன் ஒரு வீட்டில் வந்து சின்னதாக ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணுறான். அப்போ வந்து அம்மா நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப சாரின்னு சொல்லி வியாபாரம் பண்ண போனேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தோப்புலேருந்து வரும்போது நேராக வண்டி அவங்க வீட்டு வாசலில் தான் போய் நிற்கும். ஒரு வாட்டி தான் கூப்பிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போய் அவன் கடையில் உள்ள பாதி புடவைகளை நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதனால் நான் மட்டும் போனேன்னா ஒரு 5-6 புடவை அவனுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அந்த மாதிரி தீபாவளிக்கு முன்னாடி இன்னும் 2-3 புடவை உள்ற இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தால் தம்பி திட்டுவாங்கன்னு